கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆஹா ஓஹோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலம் வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலம் வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா. பாடுகள் சிலுவையெல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா, பாடுகள் சிலுவையெல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா. அகிலம் வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலம் வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ ஓஹோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆஹா ஓஹோ ஓஹோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஏசப்பா, எங்களுக்கு செய்த நன்மைகளையெல்லாம் நினைக்கும் போது எங்கள் இருதயம் துள்ளுகிறதப்பா. செய்த நன்மைகளை நினச்சி ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு இருந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளை தியானிப்பதற்கு நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி. அழகான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். நம்ம நிறைய காரியங்களில் முயற்சி எடுத்து பிரயாசப்பட்டு சில காரியங்களை செய்யணும்னு மிகுந்த கரிசனப்பட்டாலும் நம்முடைய காரியங்கள் வாய்க்காமல் போகிறது. ஆனால் பைபிள் சொல்லுகிறது கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்குமா. நம்முடைய தேவனால் நம்முடைய நடைகளை வாய்க்கு பண்ண முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை கூட படிச்சிங்கன்னா நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 16:9 இப்படி சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். நம்ம வாழ்க்கையை குறித்து நிறைய பிளான் நமக்கு இருக்குது. படிப்பை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, நாம் சம்பாதிக்கிறத குறித்து, வீடு கட்டுறதை குறித்து, வாழ்க்கையில் உயர்வதை குறித்து நிறைய திட்டங்களும் பிளான்களும். அதான் மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழிகளை யோசிக்கும். நம்ம யோசித்து கொண்டே இருக்கிறோம், அப்படி ஆயிரணும் இப்படி ஆயிரணும். எல்லாருக்கும் அப்படி ஒரு கனவு இருக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுகிறது அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் ஆண்டவர் தான். நமக்கு நிறைய யோசனைகளும் எண்ணங்களும் நம்முடைய மனதில் இருந்தாலும் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறது கர்த்தர் தான்ங்கிறத நம்ம ஒரு நாள் மறந்து விடவே கூடாது. அநேக நேரங்களில் நம்ம அதை நினைக்கிறது இல்லை. என்னமோ நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கிறோம். எரேமியா 10:23 இப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே அல்லவென்றும் அறிவேன். பாருங்க, தீர்க்கதரிசிக்கு ஒரு நல்ல தெளிவான அறிவு இருந்திருக்கு. என்னவா? மனுஷனுடைய வழி அவனாலே ஆகாது. நம்முடைய முயற்சிகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய பிளான்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகாது. உங்கள் வழிகள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும்னா
ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனுடைய வழி அவனால் ஆகிறதில்ல, நடைகளை நடத்துவது நடக்கிறவனே ஆகிறதில்ல. நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிறவர், நடைகளை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர் தான் என்கிற ஒரு உண்மையை நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸ்தோத்திரம், அவருக்கு முன்பாக போய் நின்று, ஆண்டவரே என்னால் ஒன்றுமே முடியாது, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம அவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க முடியும். நிறைய பேர் அப்படி யோசிக்கிறது கிடையாது. நான் தான் எல்லாம், என்னால் எல்லாம் முடியும்னு சொல்லி சுயத்தையும் தங்களுடைய திறமைகளையும் நம்பி இருக்கிறாங்க. உங்கள் திறமையும் திராணியை நம்பாதங்க, கர்த்தர் தான் உங்களுக்கு உதவி செய்வார். நல்ல தகப்பனே, உங்கள் பிள்ளைகளுடைய நடைகளை நீங்களே உறுதிப்படுத்தி ஆசீர்வதியும். ஆமேன். எங்களுடைய முயற்சியை விட நீங்கள் தான் எங்கள் வழிகளை உறுதிப்படுத்தணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.